ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதை நான் செய்யலை, எங்கள் டாக்டரில் செய்ய போகிறாங்க. நான் சொல்ல அவங்க செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: சோயா சங்க்ஸ். இந்த சோயா சங்க்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின தக்காளி 3, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இந்த தயிரில் தான் அந்த சோயா சங்க்ஸை போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, மட்டன் கிரேவி மசாலா. இது போட்டால் நமக்கு கொஞ்சம் நான்வெஜ் சுவையில் இருக்குங்க. காஷ்மீரி சில்லி, இது வந்து 1 டீஸ்பூன். இது கலருக்கு தாங்க, ரொம்ப காரம் அதிகம் இருக்காது, கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். கிரேவி கொதித்த பிறகு இது மேலே பொடி பண்ணி தூவுறதுக்கு 1 ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு வேணுங்க. கடைசியாக கிரேவி மேலே போடுறதுக்கு 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. இப்போது நம்ம ஊற வச்சு புழிஞ்சு வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு, தயிர், இது 3ஐயும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்க போகிறோங்க. அப்போ தான், ஏன்னா இந்த கிரேவியில் எந்த காரமும் இருக்காது, சேராது. இதை ஊற வச்சுட்டு நம்ம கிரேவியில் சேர்த்தோம்னா சோயா சங்க்ஸ் நல்லாயிருக்கும், ஊறி இருக்கும். இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டோம், உப்பு போகிறோம்மா, இந்த அளவு போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு தயிர் சேர்க்க போகிறோம். தயிர், ஏன்னா அந்த சோயா சங்க்ஸ் ரொம்ப ப்ளெயினாக இருக்கும் இல்லைங்களா, அதில் அவ்வளோவா காரம் உரைக்காது. இதெல்லாம் போட்டு கலந்தோம்னா தான் நம்ம குழம்புக்கு சேர்க்கும் போது அதில் நல்லா உப்பு காரம்லாம் உரைக்கும். அதுக்காக தாங்க இதை போட்டு நல்லா நம்ம பெசரி வச்சுக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் பெசரி வச்சுக்கணும். இப்போது கடாய் நல்லா காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் போட்டுக்கோமா. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோ. நல்லா வெங்காயம் வதங்குற அளவு எண்ணெய் விட்டுக்கோ. எண்ணெயும் வெண்ணெயும் நல்லா சேர்ந்து அது உருகின பிறகு இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணுங்க. ஏன்னா அதை அரைக்க போகிறோம். இது எவ்வளோ செவக்க வதங்குதோ நம்ம அரைக்கும் போது அது கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது இப்போ முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை கசகசா போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா கிரேவி நமக்கு நல்லா திக்காக இருக்கும். ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். முந்திரி பருப்பு நல்லா கருகாமல் தீய நல்லா வதக்குமா. முந்திரியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளி போடு. தக்காளியும் நல்லா வதக்குமா. நல்லா தக்காளி அது ஜூஸியாக வர வரைக்கும் வதக்கிட்டே இரு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது 3 ஆறட்டோன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுமா. இப்போது அடுப்பில் வேறு ஒரு பேன் வச்சு, பேன் காயட்டோன்னு 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா காஞ்சிடுச்சா. பட்டர் காஞ்சோடனே இப்போ நல்லா ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விட்டுக்க. எண்ணெய் நல்லா விட்டால் தான் அந்த கிரேவி ஒட்டாமல் நம்ம வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கோ. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோடனே இந்த நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு இந்த விழுதை போட்டு வதக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நல்லா வதக்கணும். நாம் இந்த சோயா சங்க்ஸில் தயிர் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு சிலருக்கு தயிர் பிடிக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கவங்க இந்த தக்காளியை 2 கூடுதலாக போட்டு நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். தயிர் ஆப்ஷனல் தாங்க, தேவைன்னா போட்டுக்கலாம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க.
இப்போ கிரேவி நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா, அதை கழுவினாலே அந்த தண்ணியே நல்லா வரும். அது இல்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி தாராளமாக விட்டோம்னா மசாலாலாம் போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கணும். இப்போ கொதிக்கும் போதே போட்டு கலந்துகிட்டே இருக்கணும். எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துகிட்டே இருக்கும்போது காஷ்மீரி சில்லி, இது குழம்புக்கு கலர் கொடுக்குங்க, காரம் அதிகமாக கொடுக்காது, போட்டால் நல்லா கிரேவி கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் சீரகத்தூள் 1 டீஸ்பூன். சீரகத்தூள் போடுறதால எந்த கிரேவி சாப்பிட்டாலும் நம்ம டைஜஷனுக்கு நல்லதுங்க. நல்லா கொதிக்குது பாரு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது சேர்த்து இப்போ நல்லா கலக்கி விட்டுடுமா. அதுவும் நல்லா கலந்துட்ட பிறகு உப்பு தேவையான அளவு. உப்பு அவங்கவுங்க எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா எல்லா மசாலாவும் போட்டோம்னா கிரேவி நமக்கு திக்காகிடுச்சு. இப்போ கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டோம்னா கொதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதுக்கப்புறம் நம்ம இப்போ ஊற வச்சுருக்க அந்த தயிரில் ஊற வச்ச அந்த சோயா சங்க்ஸை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கிறதுனால இப்போ அந்த குழம்போடு இது நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் நல்லா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டில் நம்ம கசூரி மேத்தி போடுறோம். அது நல்லா கையால் கசக்கி போட்டுருமா, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அதை போட்டு கலந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட அந்த மட்டன் மசாலாவையும் சேர்த்து நம்ம லாஸ்ட்டில் தூவி விட்டுடலாங்க. சோயா சங்க்ஸ் கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் தான் இது. ஃபைனலாக கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். நல்ல வாசனையாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டிலே நல்ல வாசனை. பாருங்கள் இப்போ கொத்தமல்லி போட்டுட்டாங்க. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கோம். அதுக்கு இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக அமைஞ்சு போச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இதே இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.